கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பிசிசிஐ மீட்டிங் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு. இன்னும் 100% முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் இருக்குங்க. மேபி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களே கரெக்ஷன் பண்ணிட்டு 2 நாளுக்கு அப்புறம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியுமா? இன்னைக்கு மீட்டிங் நடந்த உடனே சோசியல் மீடியாவே தீப்பத்தி எரியுதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஐபிஎல்ல சாதகமான சில விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்ப சூப்பரான ஒரு ரூலையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கறதுனால தாராளமா இதை பத்தி பேசி ஆகணும். சோ சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை மாதிரியான டீமுகளா இது யூஸ்ஃபுல்லா இருக்க போதா, என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஜூலை 31 பிசிசிஐ மீட்டிங் நடந்துச்சு. நடந்த உடனே முதல் டாபிக் அப்படிங்கறது எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேக் போனா இருந்தவங்க எல்லாம் யாரு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், ஸோ இந்த வருஷம் ரெவன்யூ டீடைல் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஆனா T20 வேர்ல்ட் கப் அடிச்சதை பத்தி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த டாபிக் தான் பேசியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட வெப்சைட் வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றிகள். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நம்மளுடைய அந்த இது வந்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், இந்தியன் டீமை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னொன்னு சாம்பியன்ஸ் டிராபி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் பிப்ரவரியில நடக்க போகுது. ஸோ மணிக்கமும் அடுத்த வருஷம் பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் பயிற்சி ஆட்டம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நடத்த போறாங்க. ஸோ அந்த போட்டிக்கான அட்டவணை எப்படி இருக்க போகுது, உண்மையாலுமே பாகிஸ்தான் போய் விளையாட போறாங்களா இல்லையா, சேம் குரூப்ல தான் நம்ம இருக்க போவோமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ சில ரூமர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டீங்கிற விஷயம் தெரியல. அதாவது பாகிஸ்தான் போய் இந்தியன் டீம் விளையாட முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பிசிசிஐ ஒத்துக்கிட்டாங்களா இல்ல வென்யூ மாத்தி வைக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் பத்தி அபிஷியலா இன்னும் ஒரு மாசத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு. இவங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது, ஐசிசி தான் நடத்துறாங்க. அவங்களுக்கு கீழே என்ன வென்யூ, ஸோ பாகிஸ்தான் போய் தாகணுமா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நாங்க வரமாட்டோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா பிசிசிஐ சுற்றி சின்ன சின்ன கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பிசிசிஐ மூலமா கொஞ்சம் கொஞ்சம் ரெவன்யூ வரக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனால ஐபிஎல்லும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால இசிபி, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஒன்ஸ் இந்தியா நாங்க போகல அப்படின்ட்டா ஸோ கண்டிப்பா மீதி இருக்கக்கூடிய எல்லா டீமுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஐபிஎல் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ரெவன்யூ உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுனால. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு சாதகமா மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம். அண்ட் ஃபைனலா ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். அதுக்காக தான் நீங்க இந்த வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. எஸ், ஐபிஎல் பத்தின சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 ரீடைன் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இன்னும் 100% வர சொல்லல. ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள், அதாவது அக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள் வரைக்கும் மாத்திரக்கான சான்ஸ் இருக்காமா. ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் 5 ரீடைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணணும். அதாவது 6 ரீடைன், அது போக 2 ஆர்டிஎம் வேணும்னு கேட்டப்போ 8 பிளேயர் எல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா குறைஞ்சபட்சம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 7 பிளேயராவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, ₹6 அப்படிங்கிற மாதிரி 6 பிளேயர்ஸ் மட்டும்தான், அதுலயும் 5 ரீடைன், அது போக ஒன்னே ஆர்டிஎம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக இந்த வருஷம் வந்ததுலேயே சூப்பர்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அன்கேப்டு பிளேயர்ஸ்க்காக ஒரு ஸ்லாட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 5 பிளேயரை வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு தனியா இடம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 போக 6 அப்படிங்கிற மாதிரி மாறுமா, இல்ல ஆர்டிஎமோட சேர்த்து 7 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறுங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் சொல்லல. பட் இருந்தாலும் அன்கேப்டு பிளேயருக்கு ஒரு இடம்ங்கிறது 100% நாங்க தரங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்ப 5 ரீடைன் அப்படின்னா 2 ஃபாரினர்ஸ், அப்புறம் 2 இந்தியன் பேட்ஸ்மேன், அது போக ஒரு அன்கேப்டு பிளேயரா, இது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் வருமானங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதே டவுட் தான் எனக்கு. ஆனா அதையும் இப்போதைக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே நல்ல விஷயம். ஏன்னா நிறைய டீம்ல அன்கேப்டு பிளேயர்ஸ் செமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. லைக் ஒரு பஞ்சாப்ல ஆஷுதோஷ் சர்மா, அது மட்டும் இல்லாம சசாங், இவங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பரா விளையாடும் போது இவங்க ரீடைன்ல வரக்கான அந்த சான்ஸ் அப்படிங்கறது அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சமீர் ரிஸ்வி, அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ், சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நியூ ஃபைண்ட் வந்துட்டு எடுத்துட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எல்லாருமே தூக்கி உள்ள போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கிட்டையும் அதே மாதிரி இருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் டிஎன்பிஎல்ல இருந்து நிறைய பேர் வந்தாலும் ஸோ ஆப்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷமும் இந்த ரூல் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ அன்கேப்டு பிளேயருக்கு உரிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடி இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. பிகாஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகல அப்படின்னா கூட ஆப்ஷன் போனா நல்ல ரேட்டுக்கு போயிருவாங்க. ஒரு சில டீம் வந்துட்டு வாங்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால சொந்த டீம் தக்க வச்சிருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. உண்மையாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரூலா தான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
இருக்குங்க. அண்ட் ஃபைனலா ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூலை எப்பவோ கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப குரூசியலான விஷயம். அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் அப்சன்லாம் ஒப்பந்தமானதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் தான் இருக்க முடியும். இல்ல எங்களுக்கு வந்துட்டு நாட்டுடைய வேலை இருக்கு, ஸோ நாட்டு சம்பந்தப்பட்ட கேம் எல்லாம் இருக்கு, ஒரு ஆக்சஸ் நடக்குது, ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில டோர்னமெண்ட்லாம் நடக்குது, நாங்க அதுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, ஒன் டே நடக்க போகுது, ஸோ அது மட்டும் இல்லாம டெஸ்ட் நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க காரணம் சொல்லிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா. ஒரு முஸ்டபிஷுர் ரஹ்மானுங்க, சிஎஸ்கே உடைய செம்மையான ஒரு பவுலர். ஆனா பங்களாதேஷ் தொடர் வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுனால போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா ஆர்சிபி மேட்ச் வந்துட்டு குரூசியலான மேட்ச்ல அவர் விளையாண்டு இருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு பிளேயர்ஸ், ஒரு வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஆர்சிபிக்கு கடைசி 2-3 மேட்ச் இல்ல, அவங்க வரிசையா ஜெயிச்சிருந்தா கூட ராஜஸ்தான் மேட்ச்ல அவர் இருந்திருந்தார் அப்படின்னா ஜெயிச்சு ஆர்சிபி குவாலிஃபை ஆகி உள்ள போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கூட இருந்திருக்கலாம். சோ மேபி ஃபைனல் கூட போயிருக்கலாம். இந்த மாதிரியான குரூசியல் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ஐபிஎல் தொடருக்கு ஒப்பந்தம் ஆனீங்க அப்படின்னா அது ஃபுல்லா விளையாடணும். நீங்க என்னதான் தொடர் நடந்தாலும் இங்க விளையாண்டு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே செம்மையான ஒரு நியூஸ்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதை தாண்டா இவ்வளவு நாள் எதிர்பார்த்தனுங்கிற மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு 3 விஷயம் தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது போக எக்ஸ்ட்ரா நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே நானும் வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இதை பத்தின தெளிவா இன்னொரு வீடியோவும் நான் போட போறேன். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.